வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஹனி கேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு எக் வந்து நல்லா உடைச்சிட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு 100 கிராம் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல 100 ml அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல 120 ml அளவுக்கு மில்க் எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் பீட் பண்ணணும். 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு அதுல 200 கிராம்ஸுக்கு மைதா ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைன் பவுடரா எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கிங் ட்ரே நாங்கள் எடுத்திருக்கோம். பேக்கிங் ட்ரேல வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இந்த ட்ரேக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு நாங்கள் குக்கரில் செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு 15 மினிட்ஸ் குக்கரில் வச்சு எடுத்துருக்கோம் விசில் இல்லாமல். இப்போ அந்த ஹீட்ல பேக்கிங் பேன் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் ப்ராப்பராக வந்திருக்கான்னு நம்ம பார்க்கறதுக்காக ஒரு ஸ்டிக்கை வந்து பின் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ப்ராப்பராக இருக்கு. இப்போ ட்ரே விட்டு கேக்கை வந்து பிளேட்ல மாற்றிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேன் வச்சுக்கோங்க. பேன்ல வந்து 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வாட்டர். இது கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அப்போ நம்ம ஹனி சிரப் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணலாம். இப்போ ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கேக் மேலே அப்ளை பண்ணிட்டு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த பேலன்ஸ் ஹனி சிரப்ல 3 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேனை மறுபடியும் வச்சுட்டு ஹனி சிரப்ல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஹனி சிரப்போட ஜாமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து சீக்கிரமா வந்து கேக்ல அப்ளை பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் ஜாம் வந்து திக் ஆயிடும். இப்போ கொஞ்சமா கேக் மேல அப்ளை பண்றதுக்காக கோகனட் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதை தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ ஜாம் அப்ளை பண்ண போறோம். நல்லா எல்லா இடமும் ஜாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வீட்லயே சூப்பரான ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலா அது கிரைண்டட் கோகனட் வந்து ஃப்ரை பண்ணதை ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிருங்க ஸ்பேச்சுலா வச்சு. ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.